சொல்லுங்கள். கொட்டக்காரல வந்து ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசணும். சும்மா யார் வேணாலும் இதுவரைக்கும் இன்னைக்கு பேசல. இதுவரைக்கும் இன்னைக்கு பேசல சார். நீ கோட்டல வந்து எப்படி வந்து நாங்க பேச என்னுடைய கேள்விக்கு முதலில் மாமன்றத்தில் வந்து மேயர் அவர்களும் ஆணையாளர் சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மேயர் இருக்கைக்கு முன் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது உண்மைங்களா? 4ஆம் தேதி வரை வருகின்ற 4ஆம் தேதி வரை தேர்தல் எஸ்ஐஆர் படிவத்தை வந்துட்டு தேர்தல் ஆணையம் பெறலாம் சொல்லியிருக்குது உண்மையா? தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் சொன்னாங்க. இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள்ள எல்லா படிவத்தையும் நீங்க வாங்கிடணும், நாளைக்கு காலையில யாரும் படிவத்தை நீங்க வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சேலம் மாநகராட்சியில இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? நான் ரொம்ப தெளிவா கேக்குறேங்க. அந்த பணி நிறைவுக்கான நாள், எஸ்ஐஆர் பணி நிறைவுக்கான நாள் என்பது 4ஆம் தேதியா அல்லது இன்று இரவா? 4ஆம் தேதி கடைசி நாளுங்க. சரிங்க. ஐயா பாருங்க, நம்ம பத்திரிகையாளர் முன்னாடி சொல்றோம், எப்படி தெளிவா கேட்டுக்கிறேன். நானு 4ஆம் தேதி தான் இறுதி நாள். எதற்காக இந்த கேள்வி கேட்கல அடுத்து நான் கேட்கறேங்க. அதாவது தேர்தல் சம்பந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன தேதி அறிவிச்சிருக்காங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இப்ப நான் அரங்கத்திற்கு வரும் வரை சற்றேறக்கூடிய சேலம் மாநகரத்துல 70% வாக்குகள் இந்த எஸ்ஐஆர் பெறப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. 70% தான் டேட்டாவே கையில இருக்குது. உண்மைங்களா? ஏன்னா நீங்க தான் அதற்கான அதிகாரி. ஒன்லி 70% வாக்காளர்கள் தான் எஸ்ஐஆர் திரும்ப பெறப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மைங்களா? ஏன்னா இன்னைக்கு காலையில நீங்க இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு தான் வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு தெரியும் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வாங்கி இருக்கிறோம். சரியான எண்ணிக்கை வந்து இப்போ தெரியாதுங்க. பாருங்க, இன்னைக்கு காலையில நம்மளுடைய ஆணையாளர் ஆய்வுக்கு போனதான் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். அது சம்பந்தமா ஒரு சில புள்ளி விவர கணக்குகள் என்கிட்ட இருக்குதுங்க. அந்த புள்ளி விவர கணக்கு பிரகாரம் இன்னும் 70% எஸ்ஐஆர் கூட நிரப்பப்படல. அதாவது 30% வாக்காளர்களுடைய வாக்குகள் இங்கே மறுக்கப்படுதா நான் இதை கருதுறேன். நான் அதனால மரியாதைக்குரிய வணக்கத்துடைய மேயர்களோடும் மரியாதைக்குரிய ஆணையாளரும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பகுதியுடைய மக்களுடைய பிரதிநிதியா ஒரு கோரிக்கை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நான் எஸ்ஐஆர் படிவத்துக்கு இப்ப இந்த 28ங்க நம்ம கையில் இருந்து 5 நாள் தாங்க. அப்படி நீங்க இன்னைக்கு காலையில ஒரு தகவல் வாய்மொழி உத்தரவு சொல்லிட்டு வந்துட்டு தான் ஒரு சொல்றாங்க. அது நீங்க வந்துட்டு இல்ல 4ஆம் தேதி வரைக்கும் வாங்கலாம் கூட. இது வரைக்கும் 70% நம்மளால வந்து வாங்க முடியுதுங்க. 29, 30, 1, 2, 3, 5 நாள் தான் நம்ம கையில இருக்குதுங்க. இந்த கால அவகாசம் முழுமையா பத்தாதுங்க. அதனால இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நம்ம பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதற்கு இந்த மாநகராட்சியானது ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற கொண்டு நேரத்தில் வேண்டிக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் படிவம் என்பது வாக்காளர்களுக்கு, புதிய வாக்காளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதை விட பழைய வாக்காளர்களை பறித்து ஜனநாயகத்தை அளிப்பதற்கான ஒரு வேலையை செய்வதாக நான் அச்சப்படுகின்றேன். ஏன்னா என் பகுதியில் இருக்கிறவங்க கூட படிக்காதவங்க, படித்த நபர்களே தற்போது நம்மளுடைய எஸ்ஐஆர் படிவத்தை முறையாக நிரப்பி ஒப்படைக்க முடியலைங்க. படிக்காத மக்களுக்கு போதுமான அந்த கல்வி அறிவு இல்லாம இந்த டெக்னாலஜியை அவங்களால பயன்படுத்த முடியாம பலரும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்கிற. அதனால ஒண்ணு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தையே கைவிடுன்னு சொல்லிட்டு இந்த மாநகராட்சியானது தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுன்றதுனால ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த நேரத்தில் வேண்டுகோளை வைக்கின்றேன். அப்படி ஒண்ணு 2வது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கால அவகாசத்தை நீட்டித்து கொடுக்கணும். ஏன்னா தற்போது சூழல 30 நாட்கள் ஒர்க் பண்ணீங்க கூட
ஒரு சிலர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு நம்ம எஸ்ஐஆர் படிவத்தை இந்த பணிக்கு போன ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவல் இந்த மாவட்டத்தில் நான் தெரிவிக்க இருக்கின்றேன். இந்த வாக்கு உரிமை மட்டுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இறுதி ஆயுதம். இந்த வாக்குரிமைக்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த இந்திய அரசியல் சட்டம் உருவாவதற்கு முன்பாக யாரெல்லாம் சொத்து இருந்துச்சோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குன்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த சூழல் மாறணும். அனைவருக்குமே ஒவ்வொரு மனிதருக்குமே சம அதிகாரம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குக்குமே சம அதிகாரம் இருக்கணும்ன்ற இடத்துல தான் பாத்தீங்கன்னு சொல்லி இந்த வாக்குரிமையே வழங்கப்பட்டுச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருக்கின்ற இறுதி உரிமையான இந்த வாக்குரிமையை பறிக்கிற இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை கைவிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணி கொடுக்கணும். அதே ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு கால அவகாசத்தை நீட்டித்து சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியாவில இந்த மாநகராட்சி முதல் தீர்மானத்தை பாஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லி சமூக நீதி காக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதல் நடக்கிற இந்த மாமன்றமானது இந்த மாநகராட்சியானது தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுகோளை வைக்கிறேன். மேயர் அவர்கள் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்களா? என்னுடைய வாழ்வுரிமை சம்பந்தப்படுதுங்க. இது தேர்தல் ஆணையம் சம்பந்தப்படுது. என்னுடைய வாழ்வுரிமை சம்பந்தப்படுது. வணக்கத்துறை மேயர் அவர்களை நான் மதிக்கிறேன். இந்த அவையை நான் ரொம்ப மதிக்கிறேனால இது அடித்தட்டு மக்களுக்கான வாழ்வுரிமை சம்பந்தப்பட்டது. ஏன்னா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 1947 நடந்த பிரச்சனைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 1947க்கு முன்பு 1922 தமிழ்நாட்டில் வந்து தெரியாதவங்க இல்ல. இது தேர்தல் ஆணையருடைய கருத்தை நமக்கு கொடுக்க இந்த தன்னாட்சி பட்டத்தை இந்த மாவட்டத்துக்கு நான் இருக்குதுன்ற நம்புறதுனால அதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கும் வரை நான் இந்த அரங்கத்தில் உள்ளிருப்பு போராட்டம் அமர்நாடு முடிவு பண்ணியிருக்கிறனால நான் எந்த இடத்துல அமர்றனோ இந்த இடத்துல நான் ஏந்திரிக்க போறது கிடையாது. நான் 2 கோரிக்கை முன்வைத்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் அமர்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய மக்கள் வாக்குரிமையை என்னை வாக்களிச்சு அனுப்பி வச்சதுக்கு காரணம் அந்த படிக்காத மக்களுக்கு ஊமை ஜனங்களுக்கு நான் வாயாக இருந்து இங்க பேசுவதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா டேட்டாவை என்னால கொடுக்க முடியும். எங்களுடைய கோட்டத்தில் 70% கூட எஸ்ஐஆர் முடியும். இன்னும் டேட்டா என்ட்ரி ஆகல. 30% மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு இருக்குது. இதை நான் விட்டுட்டேன் சொல்லி சொன்னா நான் எனக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு துரோகம் செய்தவனாக நான் ஆயிருந்தால அதனால நான் இந்த நேரத்தில் இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தில் அமர்கின்றேன். 2 கோரிக்கை தீர்மானமா இந்த மாநகராட்சி நிறைவேற்றி கொடுத்தால்தான் இந்த அவையை விட்டு நான் நிறைவேற்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வாபஸ் தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் 2 விஷயம் காலக்கட்டை அதுதான் தீர்மானம். இந்த மாநகராட்சி பதிவு பண்ணி அரசுக்கு அனுப்பிடுச்சு. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கு வணக்கத்துறை மேயர் அவர்களுக்கும் அவையில விட்டிருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, நீங்க தயவு செஞ்சு இதை பதிவு செய்து அரசுக்கு நீங்க அனுப்பி வைக்கிற நேரத்தில் நான் என்னுடைய எனக்கு வாக்களித்தருடைய மக்களின் சார்பாகவும் என்னை இந்த அவைக்கு அனுப்பி வைத்த கோட்டத்திற்குரிய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு சார்பாகவும் இந்த மண்ணிலே சமூக நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஆசிரியர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். தயவு செஞ்சு என்னுடைய வாயில சொல்லாம அந்த நீங்க இருக்கிறது கடிதத்தை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கின்றேன். அடுத்து என்னுடைய கோடுகள் மூணு பிரச்சனை இருக்குது. கோடுகள் பிரச்சனை இருக்குது. கோடுகள் பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டோட கோட்டை மக்களுடைய பிரச்சனை சொல்லி கொடுத்தது. அடுத்த இதுவரைக்கும் பேசலையே. இதுவரைக்கும் பேச கோட்டை
சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மேயர் இருக்கைக்கு முன் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.